ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சிமாநாடு உலகின் கவனத்தை இந்தியா மீது ஈர்த்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திகழ்ந்ததாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை வண்டியூரில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவச் சிலையை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இன்று பெல்ஜியத்தின் ஹன்னே வாண்டே வின்கலை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சிமாநாடு உலகின் கவனத்தை இந்தியா மீது ஈர்த்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்த உச்சிமாநாட்டில் செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு பண்டைய நூல்களை இந்தியா பாதுகாப்பது குறித்து எடுத்துரைத்தார். நண்பர்களே, நம்முடைய பண்டைய நூல்களை, நமது தொன்மையான ஞானத்தை, நமது கையெழுத்து படிகளை எப்படி பாதுகாத்து வருகிறோம், இன்றைக்கும் தலைமுறைக்கு உகந்தபடி அதை காத்து வருகிறோம் என்பதை உலகெங்கிலும் இருந்தும் வந்திருந்த தலைவர்கள் கவனித்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். நண்பர்களே, காட்சியின் போது வெளிப்படுத்தப்பட சுஷ்ருத சம்ஹிதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. முதல் படியாக தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு நாம் கையெழுத்து படிகளின் படத்தரத்தை மேம்படுத்தி அவற்றை படிக்க உகந்ததாக எப்படி ஆக்குகிறோம் என்பது ஒன்று. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளும் இந்த உச்சிமாநாட்டில் வெளியிடப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்றுள்ள கனடா, அமெரிக்கா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பல்வேறு நாடுகளின் அணிகளில் இந்திய வம்சாவளியினர் தங்களது சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். நண்பர்களே, கனடா அணியில் மிகவும் அதிக அளவிலே இந்திய வம்சாவளியினர் விளையாடுகின்றார்கள். அணியின் கேப்டன் தில்பிரீத் பாஜ்வா பிறந்தது பஞ்சாப் மாநிலத்தின் குர்தாஸ்பூர் நகரிலே. நவ்னீத் தாலிவால் சண்டிகர் நகரைச் சேர்ந்தவர். இந்த பட்டியலில் ஹர்ஷ் டாக்கர், ஸ்ரேயஸ் மோவா போன்ற பல பெயர்கள் உண்டு. இவர்கள் கனடா நாட்டோடு சேர்த்து பாரதத்துக்கும் கௌரவம் ஈட்டித் தருகின்றார்கள். கேரளாவில் 10 மாத குழந்தை ஆலின் ஷெரின் ஆப்ரஹாமை இழந்து வாடும் பெற்றோர் தங்களது குழந்தையின் உடல் உறுப்பை தானம் செய்து இந்திய மக்களின் மனங்களில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். நண்பர்களே, அவர்களுடைய எண்ணம் எத்தனை பெரியது, அவர்களுடைய ஆளுமை எத்தனை விசாலமானது என்பது தெளிவாகிறது. ஒரு புறத்திலே தங்களுடைய மகளை இழந்த துக்கத்தில் வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மறுபுறத்திலோ மற்றவர்களுக்கு உதவும் உணர்வு அவர்களுக்கு உள்ளே நிரம்பி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நாளை எந்த ஒரு குடும்பமும் சந்திக்கக்கூடாது என்று அவர்கள் கருதினார்கள். ஆலன் ஷெரின் ஏப்ரஹாம் இன்று நம்மிடையே இல்லாமல் போனாலும் அவருடைய பெயர் தேசத்தின் மிக குறைவான வயதுடைய உடல் உறுப்பு தானம் செய்தோரின் பட்டியலில் சேர்ந்துவிட்டது. அதிகாரத்தை பதவியாக பார்க்காமல் சேவையாக பார்த்த இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியின் திருவுருவச் சிலை குடியரசுத் தலைவர் மாளிகையின் மையப்பகுதியில் நாளை திறந்து வைக்கப்படுவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, பிரிட்டிஷ் கட்டட கலைஞரான எட்வின் லூட்டியன்ஸின் உருவச் சிலை கூட குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த உருவச் சிலையின் இடத்திலே ராஜாஜி அவர்களின் உருவச் சிலை வைக்கப்படும். ராஜாஜி விழாவின் போது ராஜகோபாலாச்சாரி அவர்களை மையப்படுத்தி ஒரு கண்காட்சியும் இடம்பெறும். இந்த கண்காட்சி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறும். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீங்களும் இதை கண்டிப்பாக காணுங்கள். இணைய குற்றங்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், வங்கிகளில் கேட்கப்படும் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் செயல்முறையான KYC-யை தவறாமல் ஒவ்வொருவரும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நண்பர்களே, குற்றவாளிகள் மோசடி அழைப்பை விடுக்கும் போது SMS அல்லது இணைப்பை அனுப்புகின்றார்கள். ஆகையால் நாம் தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி ஏமாற்றுபவர்களின் வலையிலே விழக்கூடாது. KYC அல்லது மீண்டும் KYC என்பது உங்கள் வங்கியின் கிளை அல்லது அதிகாரப்பூர்வமான செயலி அல்லது அதிகாரப்பூர்வமான முறையில் மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு முறை அனுப்பப்படும் கடவு எண், OTP, ஆதார் எண் அல்லது வங்கிக் கணக்கு தொடர்பான தகவல்களை யாருக்கும் அளிக்க வேண்டாம். மிகவும் முக்கியமான விஷயம்,
உங்களுடைய கடவுச்சொல்லை அவ்வப்போது கண்டிப்பாக மாற்றி வரவும். ஒடிஷா மற்றும் கேரளாவில் உள்ள விவசாய நண்பர்கள் புதுமையான முறையில் விவசாயத்தை செய்து வருவதாகவும் இது மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நண்பர்களே, கேரளத்தின் திரிசூர் மாவட்டத்தின் ஒரு கிராமத்திலே ஒரே ஒரு வயலில் மட்டும் 570 வகையான நெல் பயிர் செய்யப்படுகின்றது. இதிலே உள்ளூர் ரகங்களும் உண்டு, மூலிகை ரகங்களும் உண்டு, பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரகங்களும் உண்டு. இது வெறும் வயல் அல்ல, விதைகளின் மரபை பாதுகாக்கும் பேர் இயக்கமாகும். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினம் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், அவர் தமிழக மக்கள் நேசிக்கும் தலைவராக விளங்கியவர் என்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்றும் கூறினார். நண்பர்களே, அம்மா ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர். பிப்ரவரி 24ஆம் தேதி இவருடைய பிறந்த நாளாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரிடம் இருக்கும் ஈடுபாடு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால், இன்றும் கூட நான் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் இது நன்கு தெரிகிறது. அம்மா ஜெயலலிதா அவர்களின் பெயரை நான் குறிப்பிட்ட உடனேயே தமிழ்நாட்டு மக்களின் முகங்கள் மலர்கின்றன. இது தேர்வு நேரம். இந்த நேரத்தில் மாணவர்கள் தேர்வை சரியான முறையில் எழுதுவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். என் கண்மணி குழந்தைகளே, நீங்கள் படித்ததை முழுமனத்தோடு எழுதுங்கள். எது தெரியவில்லையோ அந்த ஒரு கேள்வி உங்கள் மனதில் பரவி வியாபிக்க விடாதீர்கள். மேலும் ஒரு விஷயம், உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய ஆசிரியர்களோடு தொடர்ந்து உரையாடி வாருங்கள். அவர்கள் உங்களுடைய மதிப்பெண்களால் அல்ல, உங்களுடைய முயற்சியால் உங்களை அடையாளம் காண்பார்கள், உங்களுடைய உழைப்பால் மகிழ்வார்கள். நீங்கள் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளின் புதிய சிகரங்களை தொடுவீர்கள் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. புனித ரமலான் மாதத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர், அடுத்த சில நாட்களில் வரவிருக்கும் ஹோலி பண்டிகையை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மதுரை வண்டியூரில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவச் சிலையை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். முன்னதாக இன்று காலை மதுரை விமான நிலையம் வந்த அவரை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் உட்பட பலர் வரவேற்றனர். பின்னர் அவர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து சிவகங்கையில் உள்ள ராணி வேலுநாச்சியார் அரண்மனையை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மெட்ரோ மற்றும் நமோ பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மீரட்டில் உள்ள சதாப்தி ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு மீரட் ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் செய்கிறார். நாட்டிலேயே முதன்முறையாக அதிவிரைவு மெட்ரோ ரயில் சேவை இது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமி சகஜானந்தா சரஸ்வதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி சகஜானந்தா சரஸ்வதி நாட்டின் ஒற்றுமைக்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்றும் சாதி மதம் இன பாகுபாடின்றி அனைவரையும் ஒன்றிணைக்க உழைத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை உயர் அதிகாரி திரு குமரன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகம் சுமார் $30 பில்லியன் அளவிற்கு உயரும் என்று தெரிவித்தார். பிரேசில் அதிபர் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு குமரன் குறிப்பிட்டார். அஸ்ஸாம் தலைநகர் குவஹாட்டியில் அமைக்கப்பட்டுள்ள லோக்பிரிய கோபிநாத் பர்டோலோயி புதிய சர்வதேச விமான நிலையம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் விமான சேவைகளின் உள்கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இன்று பெல்ஜியத்தின் ஹன்னே வாண்டே வின்கலை எதிர்கொள்கிறார். இப்போட்டி மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சி மாநாடு உலகின் கவனத்தை இந்தியா மீது ஈர்த்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திகழ்ந்ததாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை வண்டியூரில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவச் சிலையை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பங்கேற்கிறார்.
இந்தியா பிரேசில் இடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இன்று பெல்ஜியத்தின் ஹன்னே வாண்டே வின்கலை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.